ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே எல்லாமே நீங்களே கேட்பீங்க. நீங்கள் கேட்குறக்கு நான் பதில் சொன்னாலே போதும். நானாக புதுசாக கண்டென்ட் யோசிக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அதில் நம்ம வியூவர் ஒருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அம்மா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்களே, அது அப்படின்னா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், யாரோ என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நான் எப்போவுமே கவலைப்பட்டதில்லை. உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி மட்டும்தான் நான் எப்போவுமே பேசுவேன். ஓகேங்களா? சரி, அதில் எனக்கு தோன்ற விஷயங்களில் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஓகேங்களா? இப்போது பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இப்படி நல்லா மூச்சை இழுத்து திரும்பியும் விடுங்க. அப்புறம் நல்லா கண்ணை மூடிக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூச்சு இழுத்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? இப்படி நல்லா மூச்சை இழுத்து விட்டு அப்படி கொஞ்சம் நமக்கு அப்படி ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் அப்படி பிரகாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது என்னன்னு தெரியுமா? பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தி. ஓகேங்களா? இப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இப்படி மூச்சு இழுத்து விடுங்க, அப்படி வெளியே விட்டுருங்க, இங்கே இது பண்ணிக்கோங்க, அது பண்ணிக்கோங்க. அது பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும், பிரபஞ்ச சக்தியை கொடுக்கும். யோகா பண்ணுங்க, அதெல்லாம் இல்லை. எங்கேயோ மலை உச்சியில் போய் அந்த மலை உச்சியிலேருந்து தூரமாக பாருங்கள். வானத்தை பார்த்து அதை யோசித்து பாருங்கள். அதுக்குள்ளே என்ன இருக்குது, வானத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி மலை முகட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இப்படி யோசித்து பாருங்கள். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலும் நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ல என்னென்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு இல்லையா, அதுதான் பிரபஞ்சம். உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தேவையா? நீங்களும் பிரபஞ்சம். இதுதான் பிரபஞ்சம். இந்த உலகம் தான் பிரபஞ்சம். இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. நம்மளும் இந்த உலகத்துக்கு தேவையாக இருக்கோம். யாரோ ஒருத்தருக்கு நம்ம தேவையாக இருப்போம். நமக்கு யாரோ ஒருத்தங்க தேவையாக இருப்பாங்க. இந்த காற்று நம்மளுக்கு வேணும், இந்த தண்ணி வேணும், இந்த சூடு வேணும், இந்த ஆகாயம் நம்மளை பத்திரமா வச்சுட்ருக்க இந்த பூமி வேணும், இந்த ஆகாயம் வேணும். அதெல்லாமே நமக்கு வேணும். இதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற சாமானங்கள்லாம் நமக்கு தேவை. ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, டேபிள் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது. இது எனக்கு தேவை. இந்த ஃபோன் ஏதோ ஒரு ஆற்றலால் செயல்படுது இல்லையா, அந்த ஆற்றல் எனக்கு தேவை. இந்த யூடியூப் அப்படின்ற விஷயம், ஆன்லைன் அப்படின்ற விஷயம் ஏதோ ஒரு காற்றுல தானே நம்மக்கிட்ட சேருது. இந்த ஃபோன் மூலியமாக உள்ளே அதில் தான் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது எனக்கு தேவை. அதே போல் இதையெல்லாம் பார்க்குறீங்கள, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி. இந்த ஃபோன் தான் ஏதோ ஒரு காற்றலை இங்கே இருக்கிற என்னோட டிவைஸ் மூலமாக உங்ககிட்ட இருக்கிற அந்த டிவைஸ் மூலமாக உங்களை கனெக்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே சொல்கிறது உங்களுக்கு காற்றுலேயே உங்கள் டிவைஸில் உள்ள பூந்து உங்களுக்கு காட்டுது சொல்லி. அப்படி ஒரு அலை நம்மளை சுற்றி பல அலைகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த அலைகள் நமக்கு பல வேலைகளை செய்யும். இதுதான் பிரபஞ்சம். ஓகேங்களா? நமக்கு ஏதோ பல விஷயங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. பல விஷயங்களுக்கு நாம் தேவையாக இருக்கும். உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தேவை, ஏன் எதிரில் இருக்கிறவங்க எனக்கு தேவை. அந்த மாதிரி எல்லாமே இந்த எதிரில் இருக்க எல்லா விஷயங்களும் நமக்கு தேவையானவை. இதுதான் பிரபஞ்சம். சரி, இப்போது இந்த பிரபஞ்சத்தில் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நஷ்டமாயிடுமா என்ன? ஒன்றும் ஆகாது. இன்னொருத்தங்க இருப்பாங்க என் மாதிரி. ஒரு நாள் நான் பிறக்கிறேன், வாழ்கிறேன், பல பேருக்கு உபயோகமாக இருக்கேன். ஒரு நாள் இறந்து போகிறேன். அதனால் என்ன ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்லை. இந்த உலகம் எதுவுமே மாறாது. நான் பாட்டுக்கு பிறக்க வேண்டியதுதான். நான் பிறந்தேங்கிறக்காக இந்த உலகம் மாறிடாது.
அப்படியே இடிச்சு மின்னல் வெடித்து நித்யா மேடம் பிறந்துட்டாங்க அப்படின்னு யாருக்கும் சொல்லவே இல்லை. நான் பாட்டுக்கு பிறந்தேன் ஒரு நாள். ஏன்னு கேட்க யாரும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா வேணால் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை கிடச்சிருச்சுன்னு. எங்கள் சொந்தக்காரங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வளர்கிறேன், வாழ்கிறேன். ஒரு நாள் நான் இறந்து போகிறேன். இறந்து நான் போகும்போது என்னை தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. யாரோ எனக்கு அப்புறம் வந்தவங்க அழுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் கிடையாது. நான் வந்ததும் அதுக்கு தெரியாது, நான் வளர்ந்ததும் தெரியாது, வாழ்ந்ததும் தெரியாது, நான் போய் இறந்து போனதும் அதுக்கு தெரியாது. ஆனாலும் நான் அந்த வாழ்ந்த காலத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருந்திருப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாரும். நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, ஒரு 4 பேர்த்தோட மீறி போனால் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனை பேர்த்த தெரியும்னு. ஒரு 500 பேர்த்த தெரியும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலெல்லாம் யாருக்கும் நம்மளை தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து சரி 5000 பேர்த்துக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேலே யாருக்கும் நம்மளை தெரியாது. நம்ம அப்படியே வாழ்ந்து நம்ம இறந்து போயிடுவோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இருக்கிறப்போ பிரபஞ்சம் இருக்கும், நீங்கள் இல்லைனாலும் பிரபஞ்சம் இருக்கும். உங்களுக்கு அப்புறம் பல 100,000 பேர் பிறப்பாங்க, அவங்களுக்காகவும் இந்த பிரபஞ்சம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாரும் போவாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு 1 கோடி பேர் வருவாங்க, அவங்களுக்காகவும் இந்த பிரபஞ்சம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரபஞ்சம். உங்களுக்காக எதையுமே அது செய்யாது. சரிங்களா? சரி. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீ கேளு, உனக்கு கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, அது உன்னை வழி நடத்தும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஓகேங்களா? பிரபஞ்சம் எதுவும் செய்யாமல் இல்லை. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் சில விஷயங்களை, பல விஷயங்களை. இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. ஒரு மாசு இல்லாத காற்று கிடைச்சா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், மாசு இல்லாத தண்ணி கிடைக்கும்போது நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம இருக்கிற ஊரில் யாரும் பாம்பு போடாமல் இருந்தாங்கன்னா நம்ம நிம்மதியாக வாழலாம். இதே காஷ்மீரில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை இருக்குமா? நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்ததுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஈரானில் பிறந்திருந்தா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? குண்டு போட்டுட்ருக்காங்க, போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உனக்கு ஏதோ ஒரு இடத்த கொடுத்து அந்த இடத்துல நீ வாழும்போது இந்த மாதிரியான வாழ்க்கை, இந்த மாதிரியான சூழலில் நீ வாழணும் அப்படின்னு உனக்கு ஒரு கட்டளையை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம வாழும்போது நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட முடியுமோ காப்பாற்று, எனக்கு இந்த இடம் வேண்டாம், இந்த போர் இருக்கிற இடத்துல நான் இருக்க விரும்பலை, எனக்கு இந்த போர் இல்லாமல் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பல பிரார்த்தனைகள் அது நிறுத்தப்படும். அந்த போர் இப்போ அறிவிச்சிருக்காங்க இல்லையா, போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பல 100 ஆத்மாக்களுடைய அந்த விஷயத்துக்காக அந்த பல பெரிய விஷயம் நின்று போச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு அந்த பிரபஞ்சமே சில விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தனிப்பட்ட மனிதனுக்கு என்ன செய்யும் பிரபஞ்சம் அப்படின்னா எல்லாமே செய்யும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே. நீங்கள் என்ன கேட்டாலும் பிரபஞ்சம் கொடுக்கும். ஒரு மோசமான சூழ்நிலையில் நான் இருக்கேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் இதை விட்டு வெளியேறணும், எனக்கு இதை நீ செய் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் அந்த விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். கொஞ்சம் யூடியூப்ஸ் வரும், ஒரு பிடிக்காத இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது கையில் இப்படி எழுதி வச்சுட்டு இப்படி காட்டும். அது என்னமோ எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது பக்கத்தில் உட்காந்து ஏதோ அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி பேசிட்டு அவங்க கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு அவங்க போலீஸ்க்கு சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரியெல்லாம் ஒரு பதிவுகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாது அவங்கள, ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க அதை ரெடி பண்ணி போலீஸ்கிட்ட போய் உங்களை காப்பாற்றுறாங்க. அது மாதிரி எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் நடக்குது, எல்லா இடத்துலையுமே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னா அந்த காப்பாற்றினாங்கல்ல ஒரு பொண்ணு, போலீஸ்கிட்ட போய் சொல்லி அவங்க தான் அவங்களுக்கு பிரபஞ்சம். புரிஞ்சுங்களா? அந்த பிரபஞ்சம் அவங்க மூலமாக இவங்களுக்காக செயல்பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தருக்காக செயல்பட்டுக்கிட்டே இருப்போம். சரி, இந்த மாதிரி காப்பாற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும். ஏன் நோய் குணமாகணும் அப்படின்னு கேட்குறேன், எனக்கு பண வசதி வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதையும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு வேணும்,
அந்த மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம பேசுகிறோம் இல்லையா, நீங்கள் கேட்டிருப்பீங்க, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்பாவுக்கு, காலில் இந்த மாதிரி நரம்பு சுருண்டுருச்சு, நாங்களும் பல இடங்களில் போய் வைத்தியம் பார்த்தோம், இப்போ நடக்கவே முடியாமல் இருக்கார், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நம்ம யார்கிட்டையாவது பேசுவோம். அப்போது அவங்க அப்படியே சரியாயிடுமா சீக்கிரம்னு சொல்லிட்டு போவாங்க. போகிற இடத்துல இன்னொரு இடத்துல அவங்க என்ன எங்கே போயிருந்த அப்படின்னு அவங்க மகன் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவருக்கு அந்த பெரியவருக்கு அப்படி ஆயிடுச்சுப்பா, நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி தான் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு ஆச்சு, அவர் ஒரு டாக்டரை போய் பார்த்தாரு, அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அப்படியா, அப்போ அது நம்பர் ஏதாவது இருந்தால் வாங்குப்பா, இவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அந்த அம்மா சொன்னதும் உடனே அவர் ஃபோன் பண்ணி அந்த நம்பரை வாங்கி உடனே அந்த அம்மா வாட்ஸ்அப்பில் இவங்களுக்கு சென்ட் பண்ணி, இந்த மாதிரி என் பையனோட ஆஃபீஸில் இப்படி நடந்ததாமா அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அடுத்த நாள் காலையிலேயே அந்த டாக்டரை போய் பார்ப்பாங்க. ஒரு நாளில் அந்த பெரியவருக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து அவர்னால ஈஸியாக நடக்க முடியும். அந்த மாதிரி இது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தான், இதை நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், அவங்க மூலிமா உடனடியாக நமக்கு ஒரு இது கிடைக்கும். சரி, இதெல்லாம் கிடைக்கும், பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா, பணம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏதாவது இதே தான், இப்போ எப்படி ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சுமா, என்ன பண்ணுறேன்னு தெரியல, இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஆப்ரேஷன் வச்சுருக்கோம், 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டோம், இன்னொரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, நானும் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அவங்களால ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இல்லை அவங்க வேறு ஏதோ ஒரு ஏற்பாடு அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது அப்படி அந்த ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அது உங்ககிட்ட சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் அந்த பணம் வாங்கிட்டேன், கடன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுவும் ரொம்ப பிரச்சனையான நேரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு கிடைக்க செய்யறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் அப்படின்னா இந்த காற்று மலை அது மட்டும் இல்லை, பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுக்கறது தான் பிரபஞ்சம். வீட்டில் இருக்கிற சாமானங்கள் பிரபஞ்சம், உங்களுக்கு வீட்டில் நிற்கிற சைக்கிள் பிரபஞ்சம். உங்களுக்கு தேவையா அவசரமாக அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலாம், அந்த நேரத்தில் அந்த சைக்கிள் பஞ்சர் ஆகாது. ஓகேங்களா, நீங்கள் அவசரமாக உங்கள் பைக் எடுத்துகிட்டு ஓடுறீங்க, பெட்ரோல் அடிக்கவே மறந்துட்டீங்கனாலும் பெட்ரோல் பங்க் முன்னாடி போய் தான் பைக் நிற்கும். புரிஞ்சதுங்களா, உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காது. அந்த வண்டி ஒரு தர்மத்துக்காக உங்களுக்கு வேலை செய்யும். பெட்ரோல் இல்லைன்னு நின்னதும் ஓடி போய் பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்பி நீங்கள் போவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் கொடுக்காம உங்கள் சூழ்நிலையை சரி பண்ணி கொடுக்கறது தான் பிரபஞ்சம். ஓகேங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வேலையை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் செய்யும். அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குதே, எனக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்வீங்க. உங்களுக்கு செய்யாது. உங்களுக்கு பணம் வேணும்னா கொடுக்காது. எவ்வளோ கெஞ்சினாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த விஷயத்தை நடத்தவே முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா ஒரு டாக்டர் கிடைக்கிறார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டாக்டர் கிடைக்கவே மாட்டார். உங்களுக்கு அது நடக்கவே நடக்காது. அது மாதிரி பல 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 விஷயங்களை இந்த பிரபஞ்சம் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறது. எந்த மலை முகட்டுலையும் போய் எந்த வானத்துக்குள்ளேயும் தேடுறது இல்லை பிரபஞ்சம். நம்ம வாழ்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிறது தான் பிரபஞ்சம். ஓகேங்களா, சரி. ஏன் பிரபஞ்சம் கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும் கொடுக்குது, கொஞ்சம் பேர்த்துக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? அது ஏன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் ஏன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.